Example 1.1, if A is equal to அப்படின்னு ஒரு 3x3 matrix கொடுத்திருக்காங்க. Verify that A into adjoint A equal to adjoint A into A equal to modulus A into I3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வெரிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் A, டிட்டர்மினன்ட் A அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்னா டிட்டர்மினன்ட் A கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்பர் அதை எடுத்துக்கணும். அப்ப 8 இல்லையா, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு மீதி என்ன மைனர் இருக்கோ அதை என்ன செஞ்சுக்கணும், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். ஸோ 7 3s are 21 மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன ஆகும், 16 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 4s are 16. நெக்ஸ்ட் நம்பர் எப்பவுமே இந்த செகண்ட் நம்பர் எப்பவுமே நம்ம மைனஸ் தான் போடணும். போட்டுட்டு அடுத்தது என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். -6ன்னு இருக்கு, அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6 இன்டூ அந்த செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் போயிடும். மீதி இருக்கிற மைனஸை மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். ஸோ -6 into 3 is -18 மைனஸ் 2 into -4ங்கும் போது -8, ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +8. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் நம்பர் எடுத்துங்க, 2 into அப்படிங்கும் போது இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப இந்த சின்ன மைனர் மட்டும் இருக்கும். ஸோ -6 into -4 24 மைனஸ் 7 2s are 14. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் பாருங்க, 8 into 21 minus 16ங்கும் போது 5 plus 6 into -18 plus 8ங்கும் போது 10 -10 plus 2 into இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 10. ஓகேவா? இப்ப ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 8s are 40 -60 plus 20. அப்ப என்ன வரும், 0ன்னு வருது. சோ என்னோட டிட்டர்மினன்ட் A என்ன வருது, 0ன்னு வருது. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், A into adjoint A, adjoint A into A இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம adjoint A எழுதிக்கலாம். adjoint A எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு given மேட்ரிக்ஸ் A இருக்கு இல்லையா, அந்த Aங்கிற மேட்ரிக்ஸ்ல ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா adjoint A கிடைக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8 அப்படிங்கறது எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப மீதி இருக்க இந்த மைனரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் வைஸ் எடுத்துக்கணும். சோ 7 3s are 21 மைனஸ் -4 into -4 plus 16. அடுத்தது இந்த டைமண்ட் ஷேப், இதனால ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்ல உள்ள நம்பர்ஸ் வரும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், மைனஸ் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இருக்கிறது பாருங்க -18 -6 into 3 is -18 minus 2 into -4 plus 8 9. அடுத்து தேர்ட் எலிமெண்ட் எடுத்துங்க. அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடும். சோ -6 into -4 24 minus 7 2s are 14. ஓகேவா? அடுத்தது இந்த எலிமெண்ட் வரும்போது என்னது, டைமண்ட் ஷேப்ல உள்ள நம்பர் இல்லையா, அதனால வந்து மைனஸ் போட்டுக்கணும். சோ இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி பாருங்க -6 into 3 is -18 minus -4 into 2 is +8. அதே மாதிரி பாருங்க செகண்ட் எலிமெண்ட் இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இருக்க எலிமெண்ட் 8 3s are 24 minus 2 2s are 4. அடுத்து இந்த எலிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆயிடும், டைமண்ட் ஷேப்ல வரதுனால நெகட்டிவ் சைன். சோ இந்த ரோ இந்த காலம் எப்பவும் போல அதே மாதிரியே எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப -4 into 8 is -32 minus -6 into 2 is -12. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +12 ஆயிடும். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2க்கு என்ன ஆயிடும், இந்த L ஷேப் போயிடும். மீதி இருக்க மைனர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 6 4s are 24 minus 7 2s are 14. இது டைமண்ட் ஷேப்ல இருக்கிற எலிமெண்ட்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். அப்ப இந்த ரோ இந்த காலம் போயிட்டுனா 8 4s are 32 minus 32 minus இந்த நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, -6 into 2 is -12. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +12. இந்த கடைசி எலிமெண்ட் வந்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். மீதி இருக்க இந்த மைனர் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 8 7s are 56 minus 6 6 are 36 minus into minus plus. அப்ப இங்க மைனஸ் ஏற்கனவே இருக்கிறதோட சேர்த்து போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் இப்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 21ல 16 போயிடுச்சுன்னா 5. அடுத்தது இது பாருங்க -10 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +10 ஆயிடும். அடுத்தது 24 - 14 again 10. இது பாருங்க
10 இருக்கும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் 10. 24 minus 4 is 20. again இது பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 20 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் பிளஸ்ங்கும் போது பிளஸ் 20. இது ரெண்டத்தையும் போயிடுச்சுன்னா 20 கிடைக்கும். சாரி 10 கிடைக்கும். அடுத்து இது பாருங்க, 12 போயிடுச்சுன்னா 20 கிடைக்கும். மைனஸ் 20 கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஸோ பிளஸ் 20. இதுல பாருங்க 20 கிடைக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் இந்த ரோஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? காலம்ஸா மாத்த வேண்டியதுதான். ஓகேயா? அப்ப 5 10 10 இருக்கா, அதை எடுத்து தூக்கி ரோவா மாத்திக்கோங்க. அடுத்தது இந்த செகண்ட் காலம் எடுத்து செகண்ட் ரோவா போட்டுக்க வேண்டியதுதான். தேர்ட் காலத்தை எடுத்து தேர்டு ரோவா போட்டுக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 into adjoint நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 5 10 10 10 20 20 10 20 20. ஓகேவா? ரெண்டு மேட்ரிக்ஸ் 3 cross 3 எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ இன்டு செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்டு தேர்ட் காலம்னு வரிசையில நம்பர்ஸா எழுத வேண்டியதுதான். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஒரு நம்பரா மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் கரஸ்பாண்டிங்கா. 5 8s are 40 minus 6 into 10 minus 60 2 into 10 20. நெக்ஸ்ட் இந்த காலம் எதையும் பாருங்க, 80 minus 6 into 20 is minus 120 2 into 20 is 40. அடுத்தது பாருங்க, இதையும் இந்த காலமையும் 8 into 10 80 minus 6 into 20 is minus 120 minus 2 into 20 is 40. ஓகேவா? அதே மாதிரி என்ன செய்ய போறப்ப செகண்ட் ரோவையும் கரஸ்பாண்டிங்கா ஒரு காலமையும் மல்டிப்ளை பண்ணி 3 எலிமெண்ட்டையும் எழுத போறோம். ஓகேவா? minus 6 into 5 is minus 30 plus 7 into 10 is 70 minus 4 into 10 is minus 40. அடுத்தது பாருங்க, minus 6 into 10 minus 60 7 into 20 140 minus 4 into 20 minus 80. அடுத்தது பாருங்க, இந்த ரோவையும் இந்த காலமையும் minus 6 into 10 minus 60 7 into 20 140 minus 4 into 20 minus 80. ஓகேவா? இப்ப தேர்ட் ரோவையும் அந்த கரஸ்பாண்டிங் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்ய போறோம்? இந்த 3 எலிமெண்ட்டை ஃபில் பண்ண போறோம். So 2 into 5 10 minus 4 into 10 40 3 into 10 30. அடுத்தது பாருங்க, இதையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 10s are 20 minus 4 into 20 minus 80 3 into 20 60. ஓகேவா? So 2 into 10 20 minus 4 into 20 minus 80 3 into 20 60. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? நம்ம 0 0 0 0 0 0 0 0 0. ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுல ஆன்சர் 0 வந்தது இல்லையா, அதோட ஐய மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் அப்படிங்கும் போது இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் என்ன வருதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம இந்த இடத்துல நம்ம தப்பு ஏதாவது பண்ணிட்டா கூட நம்ம திருத்திக்க முடியும். ஓகேவா? இது 0ங்கிறதுனால இங்க மேக்ஸிமம் எல்லாமே 0 தான் வரணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? அதனால 0 வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, அட்ஜாயிண்ட் A இன்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் ஒண்ணுல ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் A எழுதிங்க. அதுக்கு அடுத்தது என்ன செய்றீங்கன்னா A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. போனதுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே ரோ வித் காலம்னு என்ன செய்யணும்? எல்லா நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க வேண்டியதான். 5 8s are 40 minus 60 plus 20. அடுத்த ரோ பாருங்க, minus 5 into 6 minus 30 plus 70 minus 40. அடுத்த காலத்தை பாருங்க, 5 into 2 10 10 4s are 40 10 3s are 30.
ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த ரோ செகண்ட் ரோவையும் எல்லா காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 80 minus 120 plus 40. அடுத்தது பாருங்க, minus 60 plus 140 plus 20 into 4 minus 80. அடுத்தது என்ன செய்ய போறோம்? செகண்ட் ரோவின் தேர்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 10 2s are 20. 20 into minus 4 minus 80. 20 into 3 is 60. அடுத்தது இந்த தேர்ட் ரோ வித் எல்லா காலம்ஸும். So 10 8s are 80 minus 6 2s are 12, 120. 20 into 2 40. அடுத்து பாருங்க, 10 into minus 6 minus 60 plus 7 2s are 14, 114 வரும். 20 into minus 4 is minus 80. அடுத்தது கடைசி ரோ வித் லாஸ்ட் காலம். ஓகேவா? 10 2s are 20 minus 4 2s are 80. 20 into 3 60. ஓகேவா? இதனுடைய மேட்ரிக்ஸ் ஆன்சர்ஸ் என்ன வரப்போகுது? 0 0 0. எல்லாமே 0 தான். ஓகேவா? அடுத்தது நம்மள என்ன கேட்டிருக்காங்க கடைசியா? டிட்டர்மினன்ட் A into I3 இல்லையா? டிட்டர்மினன்ட் A என்னன்னு கண்டுபிடிச்சா 0. ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் 3x3ங்கிறதுனால என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. இதை போட்டாலும் போடலனாலும் ஆன்சர் நம்மளுக்கு 0 தான் வரும் தெரியும். இருந்தாலும் அங்க என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணி நம்ம காமிக்கணும். ஸோ 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? மூணுமே ஈக்குவலா இருக்கு. இப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிடணும். Therefore, A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I3 is verified.